சாட்டர்டே சண்டே ஆனாலே வீட்ல இருக்க முடியல, ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லி நானும் என் ஃப்ரெண்டும் சாட்டர்டே ஈவினிங் வெளியே கிளம்பியிருந்தோம். அதே ஈவினிங் காலேஜ் கேங்லாம் மீட் பண்ற ஐடியாவும் இருந்துச்சு. மீட் பண்ற டைமுக்கு கொஞ்சம் இயர்லியாவே நானும் நர்மதாவும் கிளம்பி ஜூடியோ போலான்னு சொல்லி ஷாப்பிங்காக போயிருந்தோம். அங்க போறதுக்கு முன்னாடியே ஒரு ஐடியா பண்ணி தான் போகணும். எந்தெந்த ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சிருக்கோ பட்டு பட்டுன்னு எடுத்துட்டு ரொம்ப டிலே ஆக கூடாதுன்னு சொல்லி. ஆனா உள்ள போனதுதான் சரி 2 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. ஆனா அந்த 2 மணி நேரத்துக்கு ஒர்த்தா பயங்கர கலெக்ஷன்ஸும் இருந்தது. ஆனா என்ன அவ்வளவு நேரம் பார்த்து 2 ட்ரெஸ் தான் எடுத்தோம். ஜூடியோல வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே ஆப்போசிட்ல லென்ஸ் கார்டு இருந்தது. சரி 2 கிளாஸ் பார்க்கலாம்னு சொல்லி அதுக்குள்ளேயும் போயிருந்தோம். நாங்க ஷாப்பிங் முடிக்கிறதுக்குள்ள கேங்ல இருந்து ஒரு ஆளா வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நாங்க தான் இன்னும் ஷாப்பிங் முடிச்ச பாடு இல்ல. லென்ஸ் கார்ட்ல எஸ்டர்டே பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் போயிட்டு இருந்தது. எடுத்த 2 கிளாஸ்ல எது ஹையஸ்ட் பிரைஸோ அதுக்கு மட்டும் பே பண்ணா போதும். அதனால ஒரு 2 கிளாஸ் எடுத்திருந்தோம். வந்த வேலையில கொஞ்சம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா டின்னருக்கு வந்துட்டோம். பீச் பக்கத்துல இருக்க காமாட்சி ஹோட்டல் தான் வந்திருந்தோம். டிஷ்ல சிக்கன் பிரியாணி, சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் கறி தோசை, பிரான் கறி தோசை, ஸ்டார்டர்ஸ்ல காமாட்சி பிரான் ஃப்ரை, ஃபிஷ் ஃபிங்கர் ஆர்டர் பண்ணிருந்தோம். ஃபிஷ் ஃபிங்கர் எனக்கு இங்க ஆவரேஜா தான் இருந்தது. எனக்கு ஃபிஷ்ஷோட ஸ்மெல் அப்படி இருந்ததுனால எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. ஆனா சிக்கன் பிரியாணி பயங்கர டேஸ்டா இருந்தது. பிரியாணியோட ரைஸ் கூட ஜீரக சம்பா ரைஸ்ல தான் பண்ணிருந்தாங்க. பிரியாணியோட டேஸ்ட் பார்த்துட்டு அகைன் இன்னொரு பிளேட் வேற ஆர்டர் பண்ணிருந்தோம் சிக்கன் பிரியாணி. அது என்னமோ தெரியல, மெனு கார்டுல நிறைய வெரைட்டிஸ் இருந்தாலும் இந்த ஷெஷ்வான் நூடுல்ஸ் பார்த்துட்டு நூடுல்ஸ் சாப்பிடணுன்ற மாதிரி தான் இருக்கு. ஷெஷ்வான் நூடுல்ஸ் தான் கேட்டிருந்தேன். அது இல்லன்றதுனால நார்மல் நூடுல்ஸ் எடுத்து வந்து கொடுத்திருந்தாங்க. அதுவுமே எனக்கு டேஸ்ட் ஆவரேஜா தான் இருந்தது, ரொம்ப பெருசா தெரியல. எங்க கேங்ல ஒரு வினோதமான பிறவி நூடுல்ஸ்க்கு மயோனிஸ் காம்போ சாப்பிட்டு இருக்காரு. கேட்டா டேஸ்ட் சூப்பரா இருக்கும்ன்றது வர. சிக்கன் கறி தோசை, பிரான் கறி தோசை எனக்கு ரெண்டுமே அந்த அளவுக்கு பெருசா சாட்டிஸ்ஃபைட் ஆகல. எல்லாமே ஆவரேஜ் தான் இருந்தது. ஆனா சாப்பிட்டதுலேயே சிக்கன் பிரியாணி மஸ்ட் ட்ரை, சூப்பரா இருந்தது. காமாட்சிக்கு கொடுத்த ஃபுட் ரிவ்யூ எல்லாமே என்னோட பர்சனல் ஒப்பீனியன். யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் விட்ட வேலையெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் போத்தீஸ் தான் வந்திருந்தோம். ஆக்சுவலா சண்டே எங்க கேங்ல ஒருத்தவங்களுக்கு பிறந்த நாள். சோ அவங்களுக்காக ஏதோ வாங்கலாம்னு சொல்லி டின்னருக்கு அப்புறம் அவங்களுக்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அவங்களுக்கு போத்தீஸ்ல ஒரு கலெக்ஷன் கூட பிடிக்கல. நாங்க டயர்டாகி உட்காந்ததான் மிச்சம். ஓகேன்ட்டு அப்படியே நேரு ஸ்ட்ரீட் வந்தோம். நேரு ஸ்ட்ரீட்ல தான் கலெக்ஷன்ஸ் மாட்டுதான்ட்டு. அதுக்கப்புறம் ஃப்ரீக்ஸ்ல அவங்களுக்கு ஒரு கேஷுவல்ஸ் எடுத்தோம். வேற ஏதாவது பார்க்கலாம்னு சொல்லி பர்ஸ் பெர்ஃபியூம் எல்லாம் பார்த்தோம். ஆனா அவங்களுக்கு எதுவுமே பிடிக்கல. ஆனா இன்னைக்கு வெளியே அலைஞ்சதுல ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன். கேர்ள்ஸுக்கு கிஃப்ட்ல நிறைய பொருள் இருக்கு. ஆனா பாய்ஸுக்கு அந்த அளவுக்கு பெருசா இல்லவே இல்ல.